கீதம் 128:6 சொல்கிறது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப்பண்ணி சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீ அவர்கள் பிதாக்களுக்குச் சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்கப் பண்ணுவார். அவர் உன் வாசல்களின் தாழ்ப்பாள்களைப் பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவன் என் கரத்தின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தைப் பரிசுத்தப்படுத்துவார்கள். உன்னோடே வழக்காறுகளோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை இரட்சித்துக் கொள்வேன். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பமுண்டாகப் பிள்ளைகளைப் பெறுவதும் இல்லை. அவர்களுக்கும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளாகிய நாம் 2026 புதிய ஆண்டைக் காணச் செய்த தேவனுக்காக நன்றி. ஆண்டவரே, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.